வெல்கம் டு ட்ரீம் கார்டன். வாங்க இப்போ நம்ம மாடி தோட்டத்தில் வந்து இங்கே பாருங்கள், வெள்ளரி பிஞ்சு எவ்வளோ பூ வச்சுருக்கு பாருங்கள். நான் இது காய்க்கும்னு நினச்சிட்டு இருந்தேன். ஆல்ரெடி அது காஞ்சி போயிடுச்சு. அந்த பிஞ்சு வச்சு காஞ்சிடுச்சு. அதுக்கப்புறம் அது வருது, புதுசாக வருது. பார்ப்போம் இதாச்சும் காய் கொடுக்குதான்ட்டு, இந்த காய் நிலச்சிருக்கான்ட்டு. அதுக்கப்புறம் இன்றைக்கி நான் அவுத்திக்கீரை தான் இன்றைக்கி சமைக்க போகிறேன். எவ்வளோ ஹைட்டாக போய்ட்டுருக்கு. இதை அப்படியே உடச்சி ஆக்கணும். இங்கே பாருங்கள், நான் ஃபுல்லுமே இப்படி கழிச்சிட்டேன். இதை கிளையாக கழிச்சு விட்டால் தான் அது நிறையா பக்க கிளைகள் விட்டு நிறைய நல்லா கிளம்பும் செடி. அதுக்கப்புறம் இன்னும் நிறையா பொன்னாங்கண்ணி கீரை இருக்குது. இதெல்லாம் நம்ம கீரையாக நம்ம சாப்பிட்றத விட பூரி, வடை அந்த மாதிரி இதில் நம்ம சேர்த்து சமைச்சு கொடுத்தோன்னா பிள்ளைங்க வேணான்னு சொல்லாமல், அதுங்களுக்கு தெரியாது நம்ம என்ன போட்டிருக்கோன்ட்டு, அழகாக சாப்பிட ஆரம்பிச்சிடும். இதே நம்ம கீரையாக ஆக்கி வச்சோன்னா சாப்பிடாது. அதுக்காகத்தான் நான் சமையல்லையே அப்படியே சேர்த்து பண்ணணும். பூரி, இட்லி மாவில், தோசை மாவில் அந்த மாதிரி கீரையை உடம்புக்கு சேர்த்துக்கிறது. அதுக்கப்புறம் இங்கே பாருங்கள், ரோஸ் செடி 2 ரோஸ், ரெட் கலர் ரோஸ் இவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். இதெல்லாம் நான் சாயங்காலம் தான் இதெல்லாம் பறிக்கணும். அவரை செடி நல்லா கொடியாக வருதே தவிர இன்னும் காய் வச்ச பாடில்லை. இப்படி சரசரமாக காய்ச்சிருக்கு பாருங்கள், பூத்துருக்கு பாருங்கள். அதுக்கப்புறம் விதை போட்டு முளைச்ச நம்ம நாவல் மரம் ஹைட்டாக போயிட்டு தான் இருக்கே தவிர ஒன்று கூட காய்க்கல. பார்ப்போம் இன்ஷா அல்லாஹ் காய்க்குதா என்னான்ட்டு. அதோட வெண்டி செடி நல்லா ஸ்பீடாக வளருது. நாம் கீரையாக உடம்புக்கு சேர்த்துக்கிறத விட நாம் நிறைய கீரை பகடா, அதுக்கப்புறம் கீரையில் தோசை, கீரை இட்லி, அப்புறம் கீரையில் பூரி, இது போல் நிறையா புதுசாக நம்ம செஞ்சு கொடுத்தோன்னா பிள்ளைங்க வேணான்னு சொல்லாமல் சூப்பராக சாப்பிடும். அதுக்கான சத்தம் அந்த பிள்ளைங்களுக்கு உடம்புக்கு ஏறிடும். வெறும் கீரையை நம்ம இது போல் ஆக்கி வச்சோன்னா அதை சாப்பிடாது. அதை கொடுக்குறதே ரொம்ப கஷ்டமாக இருக்கும். புதுசாக ஏதாச்சும் நம்ம ட்ரை பண்ணோன்னா பிள்ளைங்க விரும்பி சாப்பிடும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்ஷா அல்லாஹ் நம்ம அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும்.